ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேஸ்டி பாட். இன்றைக்கி ரொம்ப ஈஸியாக கொஞ்சம் வித்தியாசமான ஒரு சட்னி வகை பார்க்கலாங்க. பிரெட் சட்னி. ப்ரெட்டில் சட்னியா? ப்ரெட்டில் சட்னி செய்ய முடியுமா? கண்டிப்பாக செய்யலாங்க. வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பிரெட் சட்னி செய்யறதுக்கு நான் இன்றைக்கி 3 பிரெட் துண்டுகள் எடுத்திருக்கேன். பிரெட் துண்டுகளை சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு ஒரு பேனை சூடு பண்ணிக்கோங்க. பேனில் கொஞ்சமாக வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. வெண்ணெய், நெய் அல்லது எண்ணெய் இது வேணால் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். வெண்ணெய் நல்லா உருகுனதும் அதில் நம்ம வெட்டி வச்சுருந்த பிரெட் துண்டுகளை உள்ளே சேர்த்துக்கலாம். இந்த பிரெட் துண்டுகள் நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போது பிரெட் துண்டுகள் நல்லா பொன்னிறமாயிருச்சுங்க. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி வச்சுட்டு ஒரு பிளேட்டுக்கு இந்த பிரெட் துண்டுகளை மாற்றி வச்சிடலாம். இப்போது அதே பேனில் எண்ணெய் 2 டீஸ்பூன் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் நறுக்கிய பெரிய வெங்காயம் 1 போட்டு நல்லா வதக்கி விடுங்க. நான் இன்றைக்கி 2 பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்காக சட்னி செய்கிறேன். நீங்கள் 4 பேருக்காட்டு செய்யணும் அப்படின்னா நான் சொன்ன அளவை டபுள் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ இதில் நறுக்கி வச்ச தக்காளி 1 சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விடுங்க. பேச்சுலராக இருக்கவங்க, வேலைக்கு போகிற பெண்களுக்கு காலையில் சீக்கிரமாக சட்னி செய்யணும் அப்படின்னா இந்த சட்னி செஞ்சிடலாங்க. தக்காளி பழத்தில் இருக்க பச்சை வாசம் போகிறதுக்காக இதை ஒரு 3 நிமிஷம் போல் வேக வைக்கலாங்க. 3 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. தக்காளி பழம் ரொம்ப நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ இதில் காஞ்ச வரமிளகா 2 போட்டுக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுங்க. பூண்டு 2, உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி உள்ளே சேர்த்துக்கோங்க. நறுக்கிய கொத்தமல்லி இலை சிறிதளவு உள்ளே சேர்த்துக்கோங்க. இப்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு துருவிய தேங்காய் 2 டேபிள் ஸ்பூன் உள்ளே சேர்த்து விட்டு நல்லா கிளறி விடுங்க. இப்போ இதை நல்லா ஆற விடுங்க. நல்லா ஆறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணீர் ஊற்றிக்கோங்க. கடைசியாக பொன்னிறமாக வறுத்த பிரெட் துண்டுகளை உள்ளே சேர்த்துக்கலாங்க. இப்போது இது எல்லாத்தையும் நல்ல மைய அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இப்போ நாம் அரைச்சி எடுத்தாச்சுங்க. பாருங்கள், சட்னி இந்த பதத்துக்கு இருக்கணும். இப்போது இந்த சட்னியை இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க. இந்த பிரெட் சட்னி இட்லி தோசாக்கு அட்டகாசமாக இருக்குங்க. நம்ம சேனலில் ஏற்கனவே செம்பருத்தி இட்லி, சங்குப்பூ தோசா செஞ்சுருக்கோம். அதோடு வச்சு சாப்பிட்டு பாருங்கள், இன்னும் அட்டகாசமாக இருக்கும். அந்த வீடியோ இன்னும் நீங்கள் பார்க்கலன்னா மேலே லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் பாருங்கள். இப்போ நாம் தாளிப்புக்காக கொஞ்சமாக எண்ணெய் நல்லா காஞ்சதும் அதில் கடுகு ஒரு 1/2 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1/4 டீஸ்பூன், கருவேப்பிலை சிறிதளவு. அவ்வளோதாங்க. இதை சட்னி மேலே ஊற்றிடலாம். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சுவையான சீக்கிரமாக பண்ணக்கூடிய பிரெட் சட்னி தயாராகியாச்சுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த பிரெட் சட்னி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.